நான் உங்கள் அன்பரசன். மலையாளி கிரௌண்டு கேஜிஎஃப். இந்த கிரௌண்டுனா நம்ம மெயின்டைன் பண்ணோம். சிம்கனா கிரௌண்டு ஃபாரஸ்ட் ஆகி போட்டுக்குது. கேரேந்திரன் சார் கேட்குறாரு, ஐ எம் சர்ச்சிங் கிரவுண்டு நான் கேரு அந்த மாதிரி அது தேர்ந்துக்கிறாங்க. இப்போ இந்த மலையாளி கிரௌண்ட் வந்து இப்போ டோர்னமெண்ட் வந்து மழை காரணத்தால் தள்ளி போயிடுது. இந்த 28ஆம் தேதி மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கை. இடி மின்னல் எது வந்தாலும் ஃபுட்பால் நடக்கும். 3 மணிக்கு தினேஷ் தலைமையில் ஃபுட்பால் நடக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தங்கவேல வந்து ஒரு முறை இங்கே நின்று பார்த்தாங்க. முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜன் டோர்னமெண்ட் நடத்தும்போது கோல்டு காயின் நிதி உதவி கொடுத்தாரு, 1 லட்சம் பரிசு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜன் கோல்டு போஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேறு யாரும் நடத்துறாங்க. இப்போ தினேஷ் நடத்துகிற அப்படி தங்கவேல எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம சாமிதாரை முன்னாள் எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ சார் ராஜவிக்ரம் சார் ரொம்ப உதவி பண்ணுறாரு. கமிட்டியில் இருக்கிறார். இப்போ தினேஷ் கூட சார் வரது ஒரு ஹார்லிக் குச்ச மாதிரி எனக்கு. இளம் புயல் ரஞ்சித், பங்கார்பட்டில் ரஞ்சித், கார்மெண்ட்ஸு, அன்னை திரேசா எங்கே பார்த்தா சேவை செய்கிறாரு. பதிவை பார்த்து அவர் செய்கிறதில்ல. என் நம்ம ரஞ்சித் வந்து பதிவை பார்த்து செய்கிறதில்ல. அது ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு தினேஷ்கிட்ட. நாகரம் சைடாக தினேஷ் செஞ்சுருக்காரு. அப்புறம் மேடம் சுகன்யா மேடம், அப்புறம் ராஜப்பா வந்து இவனுடைய நெருங்கிய நண்பர், இவனுக்கு தலைவர். அவர் குறிப்பாக அந்த சேவியர் அந்த குடும்பம் கூட இவருக்கு உதவி பண்ணுறாங்க. அவர் அம்பையர் வந்து கால்பந்து வந்து விளையாண்டுருவார். இவர் பார்த்துருக்காரு உரிகம் மைன்ஸில் ஃபுட்பால் ஆனவர். உரிகம் மைன்ஸுக்கும் சாம்பியன் மைன்ஸுக்கும் மாறி பார்க்கும்போது பிஜிஎம்எல்ல ஃபுட்பால் பிளேயர் யார் தான் ஃபஸ்ட் டைமில் சாமி தரேன். நாங்கள் அமுல் பேபியை கூப்பிடல, அமுல் டிவியை கூப்பிட்டுருக்கோம். அமுல் பேபி ஏன் கூப்பிடலன்னா பேபி வேறு, அமுல் டிவி வேறு. ஏன்னா ஊரே தெரியுது. அமுல் டிவியில் வந்தால் தான் இன்றைக்கி நக்கீரில் வந்த மாதிரி பரபரப்பாக பார்த்துறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஜூனியர் விகடன்னா ஒரு கதை, அமுலி மாமாவுக்கு ஒரு கதை. அந்த மாதிரி அமுல் டிவிக்கு ஒரு ரசம். அமுல் டிவியில் கலை இருக்கும், இலக்கியம் இருக்கும், பண்பாடு இருக்கும், நாத்திகம் இருக்கும், அப்புறம் ஆத்திகமாக இருக்கும். ஆரியர்னா யார் எல்லாமே அது கலவை. கமலாசம் படுறாரு. அந்த மாதிரி அமுல் டிவி வந்து ஒரு விழிப்புணர்வு சேனல். அதுக்கு என்னுடைய நன்றி. ஸ்போர்ட்ஸ்னா ஒரு கேஜப் தான். ஒரு சின்ன குழந்தை கொடுத்து அனுப்பாரான்னு 10 வருஷம் ஆச்சு சார் கிரௌண்ட். ஐயா கேஜிஎஃப் காரன் தான் இந்தியா ஃபுல்லாக ஃபுட்பால் ஆடுவேன். மைசூர் மைன்ஸ்க்கு ஒரு பிளேயரு, சாம்பியனுக்கு 1, மாரிக்கு 1, பாலகாடு 1. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஐயா இப்போ என்ன கிளப்புங்கெல்லாம் பிஜிஎம்எல் மூட்டாங்க இல்லையா, எல்லாரும் டெய்லி ட்ராவல் போகிறோம். கிளப்பு இருக்குது, ஆனால் விளையாட்டு வீரருங்க இல்லை. கேரம் போர்டு இருக்குது, கட்டப்பட்டான்னா ஆடலை, ஆட தெரியல. டோப்னஸ் ஆட தெரியல. நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. ஸ்போர்ட்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுவோம். கிளப்பு பழைய மாதிரி வா, நான் கூட டென்ஷன் தரேன். சாம்பியன்னா கிட்ட கேணிஸ் ஆட்ட மாதிரி கிளப்பாக வான்னு பண்ணுறேன். தயவு செய்து இந்த 90 பேக்கெட்டெல்லாம் வானாப்பா. நீ எங்கன்னா போ, கல்லுக்குது லைன் இல்லை. பக்கத்தில் கீழே பார்த்தா ஒரு ஓசி பிராந்தி பேக்கெட் இருக்குது. இதெல்லாம் வேணாம். ஸ்போர்ட்ஸாக வா, டெவலப்மெண்ட் பண்ணலாம். தினேஷ் வந்து இப்போ எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன். தினேஷ்க்கு வந்து எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். யாருமே எல்லா உதவியும் செய்யணும். 28 ஸ்டார்ட் ஆகுது, 5ஆம் தேதி முடியுது. முதல் பரிசு 1 லட்சம், 2வது பரிசு 50,000, அப்புறம் கப்பு எல்லாம் இருக்குது. டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், கப்பு இருக்குது, ஷீல்டு இருக்குது, கேஷாக இருக்குது. அதாவது சொல்கிறேன். மெயின் வந்து 1,50,000. இந்த 1.5 லட்சம் வந்து 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி மைனிங்கில் வாங்கலை. ஆனால் ஒரு இவங்க கொடுக்குறான். 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி பிஜிஎம்எல் எம்ப்ளாய் வாங்கலை. ஆனால் 1 மணி நேரத்துக்கு 1.5 லட்சம் கொடுக்குறான் என் தம்பி தினேஷ். சார் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கே கேஷ் பிரைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கே மேல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் போன டைம் என்ன ரொம்ப பேர் ஏமாத்திட்டு போனாங்க. 2007 நான் தான் பண்ணது. அந்த கமிட்டியில் யாரும் இல்லை. இப்போல்லாம் டீசெண்டாக இருக்கிறவங்க தாக்குறாங்க, திருடாதுங்கிறாங்க. போன டைம் திருடி என்ன வண்டி போகும்போது விட்டு ஓட்டுங்கிறாங்க. அதில் அவங்கள கூப்பிடலன்றாங்க. கூப்பிடுறதே இல்லை சார். அவங்க வேணே ரொம்ப லாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ நேர்மையாக இருக்கிறவங்க வந்துக்கிறாரு சார். 1 லேக் வின்னருக்கு, ரன்னருக்கு 50,000. அதுக்கப்புறம் பிஜிஎம்எல்ல யார் ஏஜ் ஆகிக்கிறாங்க, ஃபுட்பால்லாம் இது பண்ணிக்கிறாங்களே சார், அவங்களுக்கெல்லாம் நிதி உதவி என் ஓன் காசில் கொடுக்கறதுக்கு அது ஒரு 50 பேருக்கு ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம கமிட்டி சார்பில் எல்லாம் இதுலையும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ளஸ் எல்லாருக்கும் உதவியும் பண்ணிக்கிறோம். கால்பந்து நடக்குது. 5ஆம் தேதி ஃபைனல் சார். அவர் ரஞ்சித் குமார் சார் தான் ரன்னர் கொடுக்குறது சார். 50,000 ப்ளஸ் சாமிதார் சார் அவங்க ஃபேமிலி எக்ஸ்எம்எல்ஏ. அவங்க நம்மளுக்கு பேக்ரவுண்டு சேவர் ஃப்ரான்சஸ் சார். அவங்க நம்மளுக்கு மெயின் வந்து இவ்வளோ நாள் ராஜப்பா எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் இருந்து நைட்டு வந்துட்டார். இப்போ நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு கேஷ் வச்சிடறோம். வந்துட்டுக்கிறார் ரஞ்சித் சார், ராஜப்பா சார், சுகன்யா மேடமு, அன்பர்சனா, சாமிதார் சார் அவங்க ஃபேமிலி, விக்ரம் சார், அந்தோனியா இவங்க தலைமையில் தான். மிச்ச பேரெல்லாம் சும்மா சொல்லலாம். கேஷ் ஃபஸ்ட் நாளே வைக்கணும் சார் டேபிளில். டீம் கார் வந்து கரெக்டாக 3:30 வந்துடணும் சார். நம்ம இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு வாக்கார் கொடுத்துரும். ரொம்ப இப்போ நம்மளுக்கு ரொம்ப இதுவும் இருக்குது, டிஸ்டர்பன்ஸு, கோர்ட் இருக்குது, எல்லாம் பார்த்து நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். பெயிண்டிங் அவங்கள மதிக்கணும். நம்ம அவங்களுக்கு மைக் செட் எல்லாம் நாங்களும் சொல்லிடுறோம். ஜாஸ்தி வைக்காதீங்க. மைக் செட் எல்லாம் இல்லாத கோர்ட்டுக்கு பக்கத்தில்